Welcome to Learn English with Me channel. Hi friends, இந்த வீடியோவில் Day 2க்கான 10 sentences தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்யுது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வெரி சிம்பிள், இட் இஸ் ரெய்னிங். எப்படி சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். இப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இட் இஸ் ரெய்னிங். இதுவே மழை பெய்தது, நேற்று மழை பெய்ஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு இட் வாஸ் ரெய்னிங். புரிஞ்சுதா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெளியில் போகலான்னு கூப்பிடுறாங்க, உங்களால் போக முடியாது, மழை பெய்யுது. அதை எப்படி நீங்கள் சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். செகண்ட் சென்டென்ஸ், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட் டூ யூ வாண்ட். எப்படி கேட்கணும்? வாட் டூ யூ வாண்ட். உனக்கு என்ன வேணும்? வாட் டூ யூ வாண்ட். அவ்வளோதான். உனக்கு, யூ, என்ன, வாட், வேண்டும், வாண்ட். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டூ யூ வாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பசிக்கிறது. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? ஐ எம் ஹங்க்ரி. வெரி சிம்பிள். எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. எனக்குனா ஐ எம், பசிக்கிறது ஹங்க்ரி. ஸோ எனக்கு பசிக்கிறது, ஐ எம் ஹங்க்ரி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை பற்றி என்ன நினைக்கிற? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. எப்படி சொல்லணும்? வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. வாட் டூ யூ திங்க் அப்படின்னா என்ன நினைக்கிற அப்படின்னு அர்த்தம். அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. ஸோ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னா வாட் டூ யூ திங்க் அபவுட் மீ. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் வீட்டுக்கு எப்போ வருவ? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். when will you come to my home. எப்படி சொல்லணும்? when will you come to my home. என் வீட்டுக்கு, to my home, எப்போ வருவ? when will you come. ஸோ என் வீட்டுக்கு எப்போ வருவ? when will you come to my home. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வேகமாக ஓடாத, கீழே விழுந்துடுவ. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். எப்படி சொல்லணும்? டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருப்பாங்க, இங்கே எங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க, கீழே விழுற மாதிரி ஓடிட்டுருப்பாங்க. நம்ம அவங்க ஓடுறத பார்த்தோன்னா ஓடாத, கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு தான் பார்த்தோம். டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏன் என்ன கூப்பிட்ட? நம்ம கேட்போம்ல, ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். why did you call me. எப்படி சொல்லணும்? why did you call me. ஏன், why, என்ன கூப்பிட்ட, did you call me. ஸோ ஏன் என்ன கூப்பிட்ட, why did you call me. அவ்வளோதான். உங்களுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க, போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறீங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா தான் why did you call me. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், டீ குடிக்கணும் போல் இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. டீ குடிக்கணும், டு ஹாவ் அ டீ. போல் இருக்குது, ஐ ஃபீல் லைக். ஸோ டீ குடிக்கணும் போல் இருக்குது, ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். டீ குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு ஒரு டீ போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை இப்படி கேட்கலாம். ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு அறிவில்லையா. இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். உனக்கு அறிவில்லையா, டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஒருத்தவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திட்டுறதுக்கு நம்ம அடிக்கடி இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? உனக்கு அறிவில்லையா, டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போமா. இன்றைக்கு எனக்கு லீவு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்ப்போமா. இன்றைக்கி எனக்கு லீவ். ஐ எம் ஆன் லீவ் டுடே. எப்படி சொல்லணும்? ஐ எம் ஆன்
லீவ் டுடே. நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி ஜாபுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை போகல, இன்றைக்கி எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு தான் பார்த்தோம். எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ஆன் லீவ் டுடே. சிம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், டே 2க்கான 10 சென்டென்சஸ் நீங்கள் இப்போது லேர்ன் பண்ணிட்டீங்க. 10 சென்டென்சஸையும் மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? வாங்க. மழை பெய்யுது. இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்யுது. இட் இஸ் ரெய்னிங். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. என்னை பற்றி என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? என்னை பற்றி என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? எப்போ என் வீட்டுக்கு வருவ? வென் வில் யூ கம் டு மை ஹோம்? எப்போ என் வீட்டுக்கு வருவ? வென் வில் யூ கம் டு மை ஹோம்? வேகமாக ஓடாத, கீழே விழுந்துடுவ. டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். வேகமாக ஓடாத, கீழே விழுந்துடுவ. டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். ஏன் என்ன கூப்பிட்ட? வை டிட் யூ கால் மீ? ஏன் என்ன கூப்பிட்ட? வை டிட் யூ கால் மீ? டீ குடிக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. டீ குடிக்கணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. உனக்கு அறிவில்லையா? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? உனக்கு அறிவில்லையா? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? இன்று எனக்கு லீவ். ஐ எம் ஆன் லீவ் டுடே. இன்று எனக்கு லீவ். ஐ எம் ஆன் லீவ் டுடே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் தமிழில் சென்டென்சஸை சொல்லுவேன். நீங்கள் அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? டீ குடிக்கணும் போல் இருக்குது. இது எப்படி சொல்லணும்? ஐ ஃபீல் லைக் டு ஹாவ் அ டீ. எஸ். உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு அறிவில்லையா? இது எப்படி சொல்லணும்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ். எனக்கு பசிக்கிறது. இது எப்படி சொல்லணும்? ஐ எம் ஹங்க்ரி. எப்போ என் வீட்டுக்கு வருவ? இது எப்படி சொல்லணும்? வென் வில் யூ கம் டு மை ஹோம்? இன்று எனக்கு லீவ். இதை எப்படி சொல்லுவோம்? ஐ எம் ஆன் லீவ் டுடே. ஏன் என்ன கூப்பிட்ட? இதை எப்படி சொல்லுவோம்? வை டிட் யூ கால் மீ? எஸ். வேகமாக ஓடாத, கீழே விழுந்துடுவ. இதை எப்படி சொல்லணும்? எஸ். டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ வில் ஃபால் டவுன். மழை பெய்யுது. இதை எப்படி சொல்லணும்? இட் இஸ் ரெய்னிங். என்னை பற்றி என்ன நினைக்கிற? இதை எப்படி சொல்லுவோம்? வாட் டு யூ திங்க் அபவுட் மீ? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டே 2க்கான 10 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இந்த 10 சென்டென்சஸையும் உங்களோட டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.